ஸ்ரீ குருபியோ நமக. என் பெயர் ராத்தி தன்ஷிகா. என் பெயர் ரானட் சுமிகோ. நாங்கள் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள். உயர்தனி செம்மொழியாகிய தமிழ் மொழியின் பெருமையை நாம் அறிவோம். தமிழ் இலக்கியங்கள் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வரும் தமிழ் மொழியின் செழுமையான படைப்புகளாகும். இவை மக்களின் நாகரிகம், பண்பாடு மற்றும் சமய நிலைகளையும் மனித உணர்வுகளையும் ஆன்மீக சிந்தனையையும் உத்வேகத்தையும் அளிக்கின்றன. சங்க இலக்கியத்தின் வகைகள் என்னென்ன என்று தெரியுமா? 14 மேற்கணக்கு நூல்களான பாட்டும் தொகையும் தான் அவை. 10 பாட்டு நூல்களை பட்டியலிடு பார்ப்போம். திருமுருகாற்றுப்படை, பொருநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை, மலைபடுகடாம். 8 தொகை நூல்கள் என்னவென்று சொல் பார்ப்போம். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. 14 கீழ்கணக்கு நூல்கள் என்னவென்று தெரியுமா உனக்கு? 18 நூல்கள் தானே? ஆம். அவை நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50. நான் சொல்கிறேன். திணைமாலை 150, திருக்குறள், திரிக்கடுகம், ஆசாரக்கோவை, ஏலாதி, முதுமொழி காஞ்சி, பழமொழி 400, கைநிலை, சிறுபஞ்சமூலம். அதை தவிர தமிழுக்கு அழகு சேர்க்கும் காப்பியங்களும் இலக்கிய வடிவமே. தலைவன் தலைவியின் முழுமையான வாழ்க்கை வரலாற்றை கூறுவது ஐம்பெருங்காப்பியம். அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 உறுதி பொருள்களையும் கொண்டது. சிறு காப்பியங்கள் தலைவனின் வாழ்க்கையின் ஒரு பகுதியை மட்டும் கூறுவது. இவற்றை ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்று கூறுவோம். தமிழுக்கு மேன்மேலும் சிறப்பை தரும் ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. தமிழில் ஐம்பெருங்காப்பியங்கள் மட்டுமல்ல, ஐஞ்சிறுங்காப்பியங்களும் உண்டு. அவை யசோதர காவியம், உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், நீலகேசி, சூளாமணி. சரியாக கூறினாய். சங்ககாலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று கருதப்படுகின்றது. 2000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான வரலாற்றை கொண்டது. இது சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம், காப்பிய இலக்கியம், நவீன இலக்கியம் என பல வகைகளை கொண்ட நம் தமிழ்மொழி நீண்ட நிலைத்த புகழை கொண்டதாக விளங்குகிறது. அத்தகைய தமிழ்மொழியை வணங்குவோம், தமிழை உயர்த்துவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.